அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, அழகான நமது கீழ்கதிர்பூர் கிராமம், அழகான நமது கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அகிலான கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய இந்த கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த சித்திரை மாதம் மாபெரும் திருவிழா செய்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் திருவிழா செய்து எங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்கள், விழா குழுவினர்கள், ஆலய தர்மக்கட்டம், நாட்டாண்மைதாரர்கள், பெருந்தன்மைக்காரர்கள், நமது கிராம இளைஞர்கள், பொதுமக்கள், உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். இப்பொழுது கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த விழா குழுவினர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இந்த நல்ல வேளையிலே நமது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, நமக்காக அயராது உழைத்து நமக்காக பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர் சட்டம் போடாத நமது மக்களுக்காக சட்டசபை வரை சென்று நமக்காக பல சட்டங்களை வகுத்தறிந்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், சட்ட மாமேதை, சட்ட மாமேதை.
நமது அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றம் கீழ்கதிப்பு அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பாக இதோ எத்தனை உள்ளங்கள் வாரி வழங்கின வாரி உள்ளங்களுக்கு வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான வேலையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய விப்பேடு கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தையின் கட்சியின் செயலாளர் அமைப்பாளருமாக இருக்கக்கூடிய அண்ணன் அருள் அண்ணன் அவர்கள் இதோ அடிய நிலக்காக ரூபாய் 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே போன்று முக்கியவேடு கிராமத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் முகாமின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய என் அன்புக்கும் பண்புக்குரிய மாமா ரமேஷ் மாமா ஐயா எனக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அவனுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் இந்த அந்த அம்பேத்கர் பாடலுக்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம். நானும் இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து இந்நாட்டில் இளவரசன் முரளி என்ற பெயரை சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பெயர் முத்து. அவனும் அயல் நாடு சென்றிருக்கிறான். பட்டப்படிப்பு முடித்துட்டு வர சங்க உறவில் இருக்கின்றாள். அவள் பெயர் முத்தழகி. அவளோ இந்நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது. எப்போது புறப்படலாம்? அப்பா